இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஃபிஷ் அண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் விளாடுவாங்களா மாட்டாங்களா அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபிஷ்ஷுலேருந்து ஆரம்பிப்போம். ஃபிஷ்ஷு அவர் கண்ட்ரிக்கு போனார். எதனாலனா T20 வேர்ல்டு கப் நடக்கிறதுக்கு வீசா வாங்கிறதுக்காக 1 மந்த்துக்கு முன்னாடியே போயிட்டார். ஸோ இவர் வரத்துக்கு இன்னும் ஏப்ரல் 7க்குள்ளே வந்துடுவார். ஸோ அவர் டக்குன்னு நம்ம சென்னை இதில் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கும் கேகேஆருக்கும் மேட்ச் நடக்கு. இவர் கீ பவுலராக இருப்பார். ஸோ 2 பேருமே கீ பவுலர்ஸ் தான், பத்திரனாவும் சரி இவரும் சரி. ஸோ இவர் செம்மையாக டாமினேட்ஸ் பண்ணுற பவுலர் தான். ஸோ நல்லா ஒரு மிடில் ஆர்டர் பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்து கொடுக்குற பவுலர். ஸோ மேக்ஸிமம் இவர் வந்துடும். ஸோ இப்போ ஃபிஷ்ஷு ஓகே அப்படின்னாலும் அவர் ஜாயின் ஆகிடுவார் மேக்ஸிமம். இப்போ அடுத்து பத்திரனா பார்ப்போம். பத்திரனா பொறுத்த வரைக்கும் இன்ஜுரி அப்டேட் பெருசாக சிஎஸ்கே போர்ட்லேருந்து பெருசாக எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ மேபி இவர் மைனர் இன்ஜுரியாக தான் இருக்கும். ஸோ இந்த மேட்சும் அவர் ஆட அதிக சான்சஸ் இருக்கும். ஸோ பார்ப்போம். 2 பேரும் பெஸ்ட் பவுலர்ஸ் தான் சொல்லுவோம். வேர்ல்ட் கிளாஸ்க்கே 2 பேரும் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டார், இன்னொருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகாமல் இருக்கார். ஸோ இன்னும் T20 வேர்ல்டு கப்புக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆட போகிறாரு பத்திரனா. ஸோ அவருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ பயங்கரமாக ஸ்பில் போடுறாரு. 150+ யாக்கர்ஸ் வச்சுருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் கூட DC கூட மோதும்போது செம்மையாக ஆக்கர் போட்டு வேர்ல்ட் கிளாஸ் பேட்ஸ்மேன் 2 பேர் எடுத்தார். ஸோ இந்த மேட்சும் பயங்கரமாக விக்கெட்ஸ் எடுக்க அதிக சான்சஸ் இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மிச்சப்படி தான்.